ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள். இன்று 17/1/2019 வியாழக்கிழமை, தை 3ஆம் நாள், வளர்பிறை ஏகாதசி திதி, இரவு மணி 10:36 வரை. நட்சத்திரம் கார்த்திகை, மதியம் 1:41 வரை. பின்னர் ரோஹிணி. யோகம் சுக்கிலம், இரவு மணி 1:13 வரை. வனிஜை கரணம் காலை மணி 11:26 வரை. பின்னர் விஷ்டி. ராகு காலம் மதியம் 13:45 முதல் 15:10 வரை. யமகண்டம் மாலை 6:35 முதல் 8:01 வரை. குளிகை காலை 9:27 முதல் 10:53 வரை. சூலம் தெற்கு. தைரியகாரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டு தைரியமும் துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுமாரான நாள். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதிர்பார்த்த இனங்களில் பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை குறையும். சிலருக்கு சிறைவாசமும் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும் நாள். எதிலும் வெற்றிகள் எட்டாக்கனியாகவே இருக்கும். கல்வியில் தோல்வி உண்டாகும். இன்று நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். மனைவியின் கலக்கத்தால் உறவுகளுக்குள் குழப்பம் உண்டாகும். அதிகாரிகளிடம் பணிவாக நடங்கள். அப்போதே சாதகமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். மாணவ மணிகள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. தங்கள் துணையுடன் விசாலமான காதலுடனும் பாசத்துடனும் வாழக்கூடிய மன வாழ்க்கையில் தங்கள் துணைக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குமன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நாள். இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி அளிக்கும். நவீனமான வாகனம் அமையும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள், போகப் பொருட்கள் ஆகியவை கிடைக்கும். பல புண்ணிய காரியங்களில் மனம் ஈடுபடும். வாக்கு நாணயமும் தேவதா பக்தியும் பெருகும். மாணவ மாணவிகள் சிறப்பாக உடை அணிந்து மிடுக்காக செல்வீர்கள். தனதானியம் உடைய உதார குணமுடைய மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணம் உடையும் தவிர்க்க முடியாததாகும். உண்ணவும் நேரமின்றி உழைப்பு அதிகமாகும். நேர் வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்கும். இயலாமையால் அனைவரின் மேலும் ஒரு தேவையற்ற வெறுப்பு ஏற்படும். புதிய கடன்களை வாங்காதிருப்பது நல்லது. பந்துஜன வெறுப்பு, மனக்கவலை, வீண் பழி ஆகியவை ஏற்படும். சோம்பேறித்தனம் அதிகமாகி எந்த செயலிலும் மனம் நிலைத்திருக்காது. தைரியமும் தெம்பும் குறையும். ஆரம்பித்த வேலைகளை முடிக்க முடியாதபடி தடங்கல்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளால் சறுக்கல்கள் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு வெட்டி செலவுகள் ஏற்படும். தன் தேவைகளை தியாகம் செய்து தன் மக்களுக்கு நற்கல்வி அளிக்கும் கடகராசி அன்பர்களே, இன்று தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனிதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். பெண்களால் நன்மை உண்டாகும். ஸ்திரீ போக விருத்தி உண்டு. தனவரவு அதிகரிக்கும். பெண்களிடம் நோய் நீங்கி சுகம் ஏற்படும். அழகும் பொலிவும் கூடும். அரசாங்க ஆதரவும் உண்டு. பதவி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நிலைகளை எய்துவீர்கள். இஷ்டப்படி கஷ்டமில்லாமல் இடமாற்றங்கள் பணிமாற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் வெற்றி மேல் வெற்றி சூடுவீர்கள். தான் வைத்ததே சட்டம், தன் வார்த்தைகளே பெரிது, தன் கருத்தே பெரிது என்ற நினைப்போடு அனைவரும் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என இருமாப்பு குணம் கொண்ட
சிம்மராசி அன்பர்களே, இன்று புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். விருப்பங்கள் நிறைவேறும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நினைப்பதெல்லாம் நினைத்தபடி நடக்கும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தனவரவு கூடும். அனைத்திலும் லாபம் ஓங்கும். படிப்பை முடித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ருசிமிக்க உணவும் கிடைக்கும். கார் போன்ற புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். வசிக்க நல்லதொரு இல்லமும் அமையும். பாக்கிய விருத்தி ஏற்படும். போக சுகம் முழுமையாக கிடைக்கும். மாணவ மாணவிகள் பாராட்டும் பதக்கமும் பெறுவர். விஞ்ஞானம், ஜோதிடம் இவற்றில் வல்லவரும், மருத்துவம், சமயச் சொற்பொழிவு இவற்றில் ஈடுபாடு கொண்டவருமான கன்னிராசி அன்பர்களே, இன்று புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புது தெம்பு ஏற்படும். உல்லாசப் பயணங்கள் உற்சாகம் தரும். கருத்தரிப்பு அல்லது பிள்ளை பிறப்பு ஏற்படலாம். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள், பொழுதுபோக்கு உபகரணங்கள் ஆகியவை கிடைக்கும். குடும்ப வாழ்வு ஒரே சீராக இருக்கும். எல்லா வழிகளிலும் லாபமும் ஏற்படும். எல்லா வசதிகளும் உண்டு. புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். நவீன உபகரணங்கள் அனைத்தும் வீட்டில் நிரம்பி வழியும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி சிறக்கும். எவராலும் நேசிக்க தகுந்தவரும் ஊதாரித்தனம் அதிகம் உடையவருமான துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். எந்த விஷயத்திலும் நியாயமாக நடங்கள். மனைவியின் கலகத்தால் பகை ஏற்படும். அக்கம் பக்கத்தாருடன் அன்பாக பழகுங்கள். உயர் அதிகாரிகளிடம் பணிவாக நடக்க வேண்டும். வழக்கு விவகாரங்களை ஒத்தி போடுவது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் பணிவு தேவை. பதவி உயர்வு அப்போதுதான் கிடைக்கும். பயணங்களில் வாகன சுகம் குறையும். சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எழலாம். பயணம் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. தொழில் புரிவோருக்கு சிறு கஷ்டங்கள் ஏற்படலாம். மாணவர்கள் வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டிய நாள். கடின உழைப்பாளியான, உண்மையான, உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை மறந்து கர்ஜனையோடு பாய்ந்து கத்தி கடித்து கொதறிவிடும் விருச்சிகராசி அன்பர்களே, இன்று பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபட்டால் கவலைகள் மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க ஆதரவு மற்றும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும். வாய்ச்சொல்லால் வருமானம் அதிகரிக்கும். வளமான வாழ்வும் வாகன யோகமும் உண்டு. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். அரசு வேலை கிடைக்கும். வீடு, மனை ஆகியவற்றை உடனடியாக கிரயம் செய்யலாம். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். மாணவ மணிகளுக்கு கனவுகள் நனவாகும். இனிய சிரிப்பாலும் நகைச்சுவை உணர்வாலும் நண்பர்களை கொண்டாடும் தனுசு ராசி அன்பர்களே, இன்று தனவரவு கூடும். நண்பர்கள் உதவி மேன்மை பயக்கும். எண்ணியாங்கு நடக்கும். பேரும் புகழும் ஓங்கும். புதிய பெண் சிநேகம் புத்துணர்வு தரும். வம்பு செய்தவர் வழிவிட்டு ஒதுங்குவர். வீடு, மனை வாங்கும் எண்ணம் மனதில் எழும். குழந்தைகளினால் குதூகலம் உண்டு. பெண்களாலும் நண்பர்களாலும் அதிக நன்மைகள் ஏற்படும். கலைத்துறையினர், சட்ட வல்லுநர்கள், நீதி அரசர்கள் ஆகியோர்களின் பணி சிறக்கும். மாணவர்களுக்கு புது சிநேகம் உண்டாகும். கல்வியும் சிறக்கும். தெளிவுமிக்க, தியாக குணம் உள்ள, கிழத்தோற்றமும் முகத்தில் மச்சமும் உடைய மகர ராசி அன்பர்களே, இன்று வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. உங்கள் உடைமைகளை பாதுகாப்புடன் வைத்துக்கொள்வது நல்லது. சிலருக்கு பயமும் தீராத சங்கடங்களும் ஏற்படும். பொருட்கள் நஷ்டமாகும். சிந்தை தெளிவின்றி
குழம்பிய நிலையில் இருப்பர். மாணவ மணிகள் வெற்றிக்கு பாடுபட வேண்டியிருக்கும். கலை, இலக்கியம், நாட்டிய நூல் பயிற்சி, சிற்பக்கலை ஆகியவற்றில் தேர்ந்தவரும் மனித இனத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மை உடையவருமான கும்பராசி அன்பர்களே, இன்று தாயின் ஆரோக்கியத்தில் தனிக்கவனம் செலுத்துங்கள். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். துணிந்து செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள். எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிரிகளின் தொல்லைகளால் இடர்பட நேரலாம். தேவையற்ற கடன்கள் ஏற்படும். சமூகத்தில் செல்வாக்கும் சொல்வாக்கும் இழக்க நேரிடலாம். பகைவர்களின் பலம் கூடும். அதனால் உங்கள் முகம் வாடும். மனைவியால் ஆதாயம் ஏற்படும். மக்களால் விரயங்கள் ஏற்படும். கல்வி செலவுக்காக கடன் வாங்க நேரும். இனிய நண்பர்கள் கூட மாணவர்களுக்கு இடைஞ்சல்கள் செய்வர். பிறருக்கு உதவிகரமானவரும் சந்தேக குணமுடையவருமான மீனராசி அன்பர்களே, இன்று மனதில் தைரியமும் புதிய தகவல்களும் புதிய உற்சாகமும் பிறக்கும். முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். எல்லா முயற்சிகளிலும் ஏற்றம் கிட்டும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் பால் அன்பை பொழிவீர்கள். புதிய நண்பர்களின் உதவி கிடைக்கும். மனைவி மக்களுடன் வாழ்க்கை சந்தோஷமானதாக கழியும். வீட்டில் சுமங்கல காரியங்கள் நடக்கும். தன் இன மக்களிடம் பற்று அதிகமாகும். கீர்த்தி பெருகும். தகுதிக்கு ஏற்ப அரசாங்க உத்தியோகம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தைரியமும் வீரமும் பெருகும்.